ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் வாஸ் யுவர் லாஸ்ட் 2 months? இன்றைக்கி March 1st. ஸோ ஜான் ஃபெப்லாம் வந்து எப்படி போச்சு, எனக்கு எப்படி போச்சுன்னு சொல்லட்டா. ஜான் ஒரு ஸ்டார்டிங் 10 to 15 days ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ காலையில் 5 மணிக்கு ஏஞ்சிக்கிறது என்ன, ஒரு நாள் கூட நான் வந்து ஜாக் போகாமல் இருந்ததே இல்லை. அந்த 15 daysலாம் மாசாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். காலையில் ஏஞ்சி ஹாட் வாட்டர், ஃப்ரூட்ஸு, அது இதுன்னு சொல்லிட்டு மாசாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் சென்னையிலேருந்து ஹைதராபாத் கிளம்புனேன். அங்கே போனோன்னே சரி ஓகே ஒரு நாள் தானே, ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு நாள் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 1.5 மாதமாக நான் எதுவுமே பண்ணல. எனக்கு ப்ரூஃப் காட்டுட்டா. ஸோ திஸ் இஸ் மை ஹேபிட் ட்ராக்கர். நானும் வந்து மாதம் எதுக்கு நம்ம ஜான்வரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், டிசம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணேன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ வேக்கிங் அப் அட் 6, வாக்கிங், ஃபேஸ் ஐசிங், ஃப்ரூட்ஸ், blah 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 blah. இங்கே பாருங்கள், இது வந்து என்னோடய ரெஸ்ட் ஆஃப் த டிசம்பர் மாதம். அதுக்கப்புறம் பாருங்கள் நான் வந்து இது வந்து ஜான்வரியோடது. ஓகே, இது வந்து நான் தெரியாமல் கேப் விட்டுட்டேன். இட் வாஸ் ஃபைன். சரி ஓகே பண்ணுறோமே ஏதாச்சும் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தான் இம்பார்ட்டண்ட்டான மேட்டர். ஸ்மால் ஹேபிட்ஸ் blah 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 blahன்னு சொல்லிட்டு கோடு கூட போடல. அந்த லட்சணத்தில் தான் போச்சு என்னோடய ஜான்வரியோட செகண்ட் ஹாஃப். ஓகே போனது போயிடுச்சு, அப்படி ஃபெப்ரவரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேறு ஒட்டியிருக்கேன் நான். ஜென்டில் ப்ராக்ரெஸ் ஓவர் ஹார்ஷ் பர்ஃபெக்ஷன் அப்படின்னு போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் கோடுலாம் போட்டிருக்கேன். ஸோ தேர் இஸ் அ ப்ராக்ரெஸ். ஆனால் ஒன்றுமே கிழிக்கல. அதுக்கப்புறம் அவ்வளோதான், ஃபெப்ரவரி செகண்ட் ஹாஃப் போடக்கூட இல்லை. பார்க்கும்போது எனக்கே மூஞ்சில் அப்படின்னு துப்பிக்கணும் தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, ஆடுது ஆகி போயிடுச்சு. ஸோ ஃபுல்லாகவே ஏஞ்சிக்கிறது 11 o'clock மேலே தான். சரியா, நம்ம வந்து எடுத்தோடனே 5 o'clock 6 o'clockனா விச் இஸ் லைக் 4 மணி நேரம் 5 மணி நேரம் முன்னாடி சீக்கிரம் ஏஞ்சிக்கணும்ல. இருங்க, மேத் இஸ் நாட் மேத்திங், கரெக்டாக சொல்ல நான் வேறு தெரியல என்னமோ வாய்ப்பே இல்லை. நான் என்ன நினச்சேன், நம்ம வந்து ஒரு 8 மணிலேருந்து ஆரம்பிக்கலாம், விச் இஸ் டீசென்ட் இனஃப் டைமுன்னு நான் நினைக்கிறேன். நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ தாட் வை நாட் ஷேர் வித் யூ. உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், 8 மணிக்கு ஃபோனில் பண்ணால் தான் ஸ்னூஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு, எங்கள் பின்னாடி ஒன்று இருக்கும், அந்த ப்ராப்பர் அலாம் கிளாக் அப்படி காதே வலிக்கும், அந்த மாதிரி அலாம் செட் பண்ணி தூங்க ஆரம்பித்தேன். நான் என்ன வீடியோவில் பார்த்து கற்றுக்கிட்டேன்னா, டூ 1% பெட்டர் எவ்ரிடே. சொல்கிறதுக்கு வந்து என்ன எல்லோரும் சொல்கிறது தானே, அந்த மாதிரி இருக்கும். லெட்ஸ் சே உங்கள் கோல் வந்து காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் யூஸ்வலாக ஒரு 9 மணிக்கு எழுந்திருக்கீங்க, 5 மணிக்கு எழுந்திரிக்கணும். எடுத்தோன்னா 5 மணிக்கு எழுந்தால் 2 நாள் பண்ணுவோம், அப்புறம் போயிடும். ஏன்னா நான் தான் அதுக்கு ப்ரூஃப். நான் என்ன பண்ணேன், 9 o'clock எழுந்திரிக்கிறத 8:30 குறைக்கணும் ஒரு 2-3 டேஸ்க்கு, அப்புறம் ஒரு 8க்கு குறைக்கணும் ஒரு 1 வீக்கு. அப்படியே பண்ணிட்டே இருந்தோன்னா ஒரு மாதத்தில் ஈஸியாக 5க்கு ஏஞ்சிடலாம். அப்படி ஈஸியாக 5க்கு ஏஞ்சிடலாமா, எடுத்த உடனே பண்ணால் 6 தான் அப்படின்னு வந்து 5 மணிக்கு ஏஞ்சி 2 நாள் அதுக்கப்புறம் வாழ்க்கையே வெறுத்து போய் நான் 1.5 மாதம் வேஸ்ட் பண்ண மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. சரி ஓகே, ஆல்ரெடி அடிமட்டத்துக்கு போயிட்டோம் வந்து ஓகே மறுபடியும் ஸ்க்ராட்சில் இருந்து ஆரம்பிக்கலாம். அண்ட் ஐ தாட் டு டாக்குமெண்ட் மை ப்ராசஸ். இந்த வாட்டி நான் வீடியோ போடுறதுனால எனக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், உங்களுக்கும் என்ன மாதிரி மோசமாக யாரும் இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து டெய்லிக்கும் கொஞ்சம் பெட்டராக சேர்ந்து பண்ணலாமே அப்படின்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? எனக்கு என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ரூம்குள்ளே போட்டு பேக்கு மாதிரி சுற்றிட்டுருக்கேன். நான் வந்து த்ரிஃப்ட் ஸ்டோர் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். ஏன்னா என்கிட்ட நிஜமாலே ஒரு மாதிரி நிறைய ட்ரெஸ் இருக்குது. சிலதெல்லாம் நான் டேகே பிக்கில் யூஸே பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் விற்றுடலாம். யூடியூப் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பையிங் மை த்ரிஃப்டட் சொக்கா, தென் நான் ஒரு பேஜ் டேக் பண்ணுறேன், நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணி வேணும்னா வாங்கிக்கோங்க. சரியா, வீடியோ எடுக்கணும் த்ரிஃப்ட் ஸ்டோருக்கு. ஸோ பிடிஎஸ் பார்க்குறீங்களா? அப்படியே உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கா இந்த டாப்பு? எனக்கு ஆக்சுவலாக போட்டதுக்கப்புறம் பிடிச்சிருக்கு. இட் லுக்ஸ் எனக்கு ஆக்சுவலாக இப்போ பிடிச்சிருக்கு. ஆனால் நான் வந்து இது எதுக்கு த்ரிஃப்ட் பைலில் போட்டிருக்கேன்னு தெரியல. ஆனால் நான் மோஸ்ட்டாக கொடுத்துட போகிறேன். ஏன்னா வந்து இது வச்சுருந்து போடுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப இடம் அடைக்கிறதுனால
ஐ எம் கோயிங் டு லெட் திஸ் ஒன் கோ. ஆக்சுவலாக நான் நிறைய இது போட்டு பார்த்துட்டு அப்புறம் பிடிச்சிருக்குன்னு தூக்கிக்கிட்டேன். என்ன தெரியுமா, இருங்க காட்டுறேன். ஒரு ஒயிட் கலர் துணி மாதிரி விற்கலான்னு இருந்தேன். ஆனால் நான் இது ஒரு வாட்டி கூட போடவே இல்லை. நான் போட மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் வந்து இப்போது என்கிட்ட கொஞ்சம் நிறைய ஃபார்மல்ஸ் இருக்கா, ஸோ அதனால இது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இது க்யூட்டாக இருக்கும். நானாக வந்து ஒரு கொஞ்சம் கொழுப்பெடுத்து சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்னென்னா இது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோடய அக்காவும் சேர்ந்து வாங்கினோம் ட்ரெண்ட்ஸில். நான் என்னோடய பெரியம்மாலாம் வந்து ஷாப்பிங் போயிருந்தோமா, மம்மி பெரியம்மா அக்கா, அப்போ வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ஃப்ரண்ட்டில் கட்டுற மாதிரி இருக்குது, அதனால எனக்கு பிடிக்கல. நான் வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன், அப்புறம் போடவே இல்லை. ஆனால் வந்து இட்ஸ் ஆஃப் வெரி குட் குவாலிட்டி. நான் வந்து அது வந்து மனசு மாறாமல் கொடுத்துட்டு போகிறேன். செம க்யூட்டாக இருக்குது. அது நான் வந்து இந்த ஆக்சுவலாக ரொம்ப பழசு. நான் வந்து என்னோடய 10th ஸ்டாண்டர்ட் பர்த்டேக்கு வாங்கினேன். வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தா பசாமல் எனக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் மூடிக்கிட்டு நானே வச்சுக்க போகிறேன். இந்த ப்ராசஸ் வந்து த்ரிஃப்ட் ஸ்டோரில் போட்டு அதை விற்கிறத விட எதை விற்கணும், எதை நானே வச்சுக்கணும் டிசைட் பண்ணுறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஹாய் காய்ஸ், நான் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுட்டேன். நிறைய ட்ரெஸ் வந்து ஷூட் பண்ணி ஓகே நம்ம இதெல்லாம் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு. உங்களுக்கு யாராவது பிடிச்சி நீங்கள் வாங்குவீங்கன்னா சொல்லுங்கள், நான் வேணால் போடுறேன். நான் இப்போதைக்கு நான் இதை போடுறதா இல்லை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு குப்பை ஆயிடுச்சு. இதோ பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கீழே ட்ரெஸ்ஸு மேலே ட்ரெஸ்ஸு எல்லா இடத்துலையும் ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு டின்னருக்கு ஏதாவது வந்து கொஞ்சம் நல்லா குக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ முடிச்சுட்டு நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போகலான்னு இருக்கேன், அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக என்னோடய பெட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்பா எவ்வளோ தூசு இருக்குது தெரியுமா, அதில் எங்கேருந்து இவ்வளோ வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியலப்பா. ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கா எனக்கு. சரி நம்ம போவோமா கடைக்கு? என்னோடய ஃப்ரெண்டு கோபிகா, நாங்கள் வந்து பாபிள் பஜார் போகும்போது எனக்கு இது வாங்கி கொடுத்தா. இதுதான் நான் கொண்டு போகிறேன் க்ரோசரி ஷாப்பிங்க்கு.